ரீசெண்டா நடந்த ஒரு எக்ஸாம்பிள சொல்றேன். இங்க டொரண்டோல இருந்து ஒருத்தர் மான்ட்ரியல் போய் மான்ட்ரியல் வழியா யூஎஸ்ஐ என்டர் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு. அங்க யூஎஸ் பார்டர் அஃபிஷியல்ஸ் அவரை ஸ்டாப் பண்றாங்க. இவர் யாருன்னா பாகிஸ்தானை சேர்ந்தவர்னு தெரிய வந்திருக்கு. அண்ட் இவரு இஸ்லாமிக் ஸ்டேட், அதாவது யூஎஸ்ஆல டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷனா கன்சிடர் பண்ணக்கூடிய இஸ்லாமிக் ஸ்டேட்டோட ஒரு முக்கிய புள்ளி. அண்ட் இவர் யூஎஸ்க்கு போறது எதுக்காகனா விசாரணையில தெரிய வந்திருக்கு, ஒரு மாஸ் ஷூட்டிங்கை நியூயார்க்ல நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அண்ட் இவர் எங்க இருந்து வந்திருக்காருன்னு பாத்தீங்கன்னா நம்ம டொரண்டோல இருந்து மான்ட்ரியலுக்கு டிரைவ் பண்ணி போய் அங்க இருந்து யூஎஸ்குள்ள என்ட்ரி ஆயிருக்காரு. சரி, இவர் எப்படி கனடாக்குள்ள வந்தாருன்னு பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட் விசா மூலியமா பாகிஸ்தான்ல இருந்து இங்க வந்திருக்காரு. இது ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸ் தான் நான் சொல்றது. இந்த மாதிரி இன்னும் நிறைய இருக்கு. அண்ட் இன்னொரு ஷாக்கிங்கான விஷயம், 2022ல இருந்து 2024 வரைக்கும் கனடால இருந்து யூஎஸ் பார்டர்ல பிடிப்பட்ட டெரர் சஸ்பெக்ட்ஸ் மட்டும் 1161 பேர். அது ஆக்சுவலா ரொம்ப பெரிய நம்பர். வெறும் 2 வருஷத்துல யூஎஸ் பார்டர் செக்யூரிட்டி இவங்களை பிடிச்சிருக்காங்கன்னா இன்னும் பிடிப்படாத ஆட்கள் இன்னும் எத்தனை பேர் இருப்பாங்க. அண்ட் யூஎஸ் சொல்ற இன்னொரு முக்கியமான பாயிண்ட், மெக்சிகோ சைட்ல நாங்க டெரர் சஸ்பெக்டா பிடிச்சது வெறும் கிட்டத்தட்ட 500 பேர் தான். உங்களை கம்பேர் பண்ணும்போது பாதி தான் அந்த சைட்ல இருந்து டெரர் சஸ்பெக்ட்ஸ் வராங்க. பட் உங்க சைட்ல எக்கச்சக்கமா இருக்கு. இது எங்களுக்கு ஒரு பெரிய செக்யூரிட்டி த்ரெட் அப்படின்னு சொல்றாங்க.